கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் வேத தியானத்தை நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, நாங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். உங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து, அவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் இந்த 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தின் ஒரு தொடர்ச்சியான பகுதி. அப்போ 3ஆம் அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் பிறவியிலிருந்தே சப்பானியா இருந்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால குணமாக்குனாங்க. அதை ஆச்சரியப்பட்டு அதை பார்த்து ஜனங்கள், தேவாலயத்திற்கு வந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பேதுருட்டையும் யோவான்ட்டையும் வந்த பொழுது பேதுரு அவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி, அவங்க அறியாமையினால அவங்க இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ததும், இன்னும் அவங்களுடைய ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில வரணும்னா அவங்களுடைய பொல்லாங்குகள்ல இருந்து விலகணும் அப்படின்ட்டு அதோட நம்ம போன அதிகாரத்தை முடிச்சோம். அப்படி அவங்க தேவாலயத்துல சாலமோன் மண்டபத்துல ஜனங்களோட பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்தப்போதான் யார் வராங்க அப்படின்னா, ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும். அப்போ இவங்களுக்கு அந்த நேரம் ஒரு ஜெப நேரமா இருந்துச்சு. அதனால அவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், அது ஒரு காரணமா இருக்கும். அல்லது இப்படி ஒரு அற்புதம் நடந்ததையும், இன்னும் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் என்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் ஜனங்களோட பேசுறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு யாராச்சும் போய் சொல்லி இருக்கலாம். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க தேவாலயத்துக்கு அந்த நேரத்துக்கு வந்திருக்கலாம். அப்போ பேதுருட்டையும் யோவான்ட்டையும் இவங்க வர்றாங்க. ஆசாரியர்கள் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தரா இருந்தவங்க ஆசாரியர்கள். தேவாலயத்து சேனை தலைவன் அதாவது தேவாலயத்தை பாதுகாக்கும்படியா ஒரு டீம் இருந்துச்சு. அவங்களுடைய தலைவன், அதாவது சேனை தலைவன். அப்புறம் சதுசேயர் யாருன்னா, இவர்களும் ஆசாரியர்கள் தான். ஆனா அவங்க தெய்வ தூதர்கள் இருக்கிறத அவங்க நம்புறது இல்ல. அது மாதிரி உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கறத அவங்க நம்புறது இல்ல. நித்திய ஜீவன் குறித்தும் அவங்க நம்புறது கிடையாது சதுசேயர்ங்கிறவங்க. அப்போ 2வது வசனம், இப்ப இவங்க எல்லாருமே பேதுருட்டையும் யோவான்ட்டையும் வர்றாங்க. 2வது வசனம், அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு. ஏன்னா அவங்க உயிர்த்தெழுதல அவங்க விசுவாசிக்காதவர்கள். அதனால அவங்க விசுவாசிக்காத ஒன்றை இவங்க ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. அதே போல இவங்கதான் ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு அதிகாரத்துல இருந்தவங்க ஆசாரியர்கள், அப்புறம் சதுசேயர், அவங்க எல்லாருமே. அப்போ இந்த பேதுருவும் யோவானும் ஜனங்களுக்கு போதிக்கிறாங்கிறது ஒரு புதுமையான காரியம் இவங்களுக்கு. அதனால இவங்களுக்கு என்னன்னா, இவங்களுடைய அதிகாரங்கள் அவங்களுக்கு போயிருமோ, ஜனங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பேதுருவுக்கும் யோவானுக்கும் கொடுத்துருவாங்களோ. அதே மாதிரி இவங்க உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கல. ஆனா அப்போஸ்தலர்கள் அவங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அவங்க அதை குறிச்சு சாட்சி கொடுத்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள்
அளவும் 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். 40 நாட்கள் அளவும் அவங்களுக்கு தரிசனமானார். அதனால அவங்க அதை குறித்தும் சாட்சி கொடுத்தாங்க. அதனால இது எல்லாமே அவங்களுக்கு வந்து கோபத்தை உண்டாக்குச்சு. 3ஆம் வசனம், அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். அப்போ 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், அவங்க மதியம் 3 மணி பிரேயருக்கு போனாங்க அப்படின்ட்டு. ஆங்கில வேதாகமத்துல 3 மணி என்று இருக்கு. மத்தியானம் 3 மணி ஜெபத்துக்கு போனாங்க. அப்போ இந்த காரியம் எல்லாம் நடந்து ஜனங்கள்ட்ட எல்லாம் பேசி ஆகுறதுக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெயில தூக்கி வச்சுட்டாங்க, காவல்ல வச்சாங்க 2 பேரையும். 4ஆம் வசனம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு அவர் மூலமாய் ஜனங்களுக்கு சத்தியத்தை போதித்து அவங்க எதுல மனம் திரும்பணும், அவங்களுக்கு உணர்வுள்ள ஒரு இறுதியும் அவங்களுக்கு உண்டானது பெரிய தேவ கிருபை. அப்போ அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வார்த்தையை எதிர்க்காமல் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவினால் பேசின வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆங்கில வேதாகமத்துல ஆண்கள் போட்டிருக்கு 5000 பேர். அப்போ இதோட சேர்ந்து பெண்களும் இருந்திருப்பாங்க, சிறுவர்களும் இருந்திருப்பாங்க. ஆண்கள் மட்டும் 5000 பேர் என்ன பண்ணாங்கன்னா விசுவாசித்தார்களாம் அன்றைக்கு கூறப்பட்ட சுவிசேஷத்தை. 5ஆம் வசனம், மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேத பாரகரும். 6ஆம் வசனம், பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா தேவாலயத்துலதான் இந்த காரியம் நடக்குது. பேதுருவையும் யோவானையும் அங்க கூட்டிட்டு வந்துட்டு ஏன்னா 15ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு ஆலோசனை சங்கம். அப்போ இந்த ஆலோசனை சங்கம்ங்கிறது அவங்க வந்து தேவாலயத்துலதான் கூடினாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகாரிகள், ஜனங்களுடைய அதிகாரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப எப்படி நம்ம ஒரு ஜனக்கூட்டத்துக்கு கவுன்சிலர், சோ ஜனங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள், அவங்கதான் ஜனங்களுடைய அதிகாரிகள். அப்புறம் மூப்பர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா தேவாலயத்துல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க மூப்பர். வேத பாரகர்னா அவங்க வேதத்தை போதிக்கிறவங்க, சட்டத்திட்டங்களை போதிக்கிறவங்க. அப்புறம் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும், பிரதான ஆசாரியன்னா ஆசாரியர்களுக்கு எல்லாம் தலைவன், அவர் பேர் அண்ணா. அப்புறம் காய்பாவும் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா யோவான் 18:24 இயேசு கிறிஸ்து வந்து அவரை சிலுவையில அறையிறதுக்கு முன்னாடி இவர் அந்த டைம்ல வந்து காய்பாதான் வந்து பிரதான ஆசாரியனா இருந்தவர். அப்போ அது வந்து யோவான் 18:24 இருக்கு. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான், இயேசு கிறிஸ்துவை கட்டுண்டவராக அனுப்பினான். அப்போ அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட டைம்ல காய்பா என்கிறவர் தான் பிரதான ஆசாரியனா இருந்தவர். அப்புறம் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி. அப்ப இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆலோசனை சங்கத்துடைய உறுப்பினர்கள். அப்போ இவங்க எல்லாருமே அந்த ஆலோசனை சங்கம் என்ன பண்ணும்னா மத ரீதியாகவும் மத சார்பற்ற காரியங்களுக்கும் இவங்க வந்து ஒரு நீதிமன்றம் மாதிரி இவங்க வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க எந்த ஜனங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளுக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து யோவானும் பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை குறிச்சு பேசின காரியங்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய அந்த எல்லாருமே
ஆலோசனை சங்கத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்துதான் இந்த காரியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி அவங்கள்ட்ட பேதுருட்டையும் யோவான்ட்டையும் பேசுறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 7வது வசனம், அவர்களின் நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்ப அவங்கள கேள்வி கேட்கிறாங்க, எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால பிறவி சப்பானியா இருந்த இந்த நபரை நீங்க சொஸ்தமாக்குனீங்க, நடக்க பண்ணீங்க அப்படின்னு. 8வது வசனம், அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. நம்ம இந்த அப்போஸ்தலர் தியானிச்ச ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கலாம், அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சமயத்துல, அதே போல இப்போ இந்த பிறவி சப்பானி குணமாக்கப்பட்ட சமயத்துல பேதுரு எழுந்து நின்று அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்றாரு. அப்போ சுவிசேஷத்தை எடுத்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை எடுத்து சொல்றாரு. அப்ப இந்த காரியத்தை தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு அப்போஸ்தலன் மூலமா அங்க கூடியிருந்த அதிகாரிகளுக்கு அவர் பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் இந்த அற்புதம் நடந்துச்சு அப்படின்ட்டு. 11வது வசனம், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். இந்த வசனம் நம்ம சங்கீதம் 118 22ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 22ஆம் வசனத்தில் இருக்கு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அவங்க அற்பமா எண்ணினாங்க இயேசு கிறிஸ்துவ, ஆனா அவரை தான் பிதாவாகிய தேவன் மூளைக்கு தலைக்கல்லாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. 12ஆம் வசனம், அவராலே அன்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ரட்சிக்கப்படுவதற்கான வழியை இங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு அந்த அதிகாரிகள் அவங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும், இதை ஒரு பிரச்சனையா நினைச்சு அவங்க எல்லாருமே கூடி பேசும் பொழுது கூட ஆவியானவர் அவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்கு ஏதுவாதான் பேசுறார். அதே போல தைரியமா இது இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாம வேற எந்த ஒரு நாமத்தினாலே ரட்சிப்பு கிடையாதுங்கிறத தைரியமா அவர் எடுத்து சொல்றாரு. 13ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்களை இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவங்க தைரியமா பேசுறத பார்த்துட்டு. ஏன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட இவங்க கூட இருந்தவங்க, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க அப்படின்றத அவங்க அறிஞ்சிருந்தாங்க. 14ஆம் வசனம், சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லா தெரிந்தது. அப்போ குணமாக்கப்பட்ட அந்த பிறவி சப்பானி அவங்க கூட இருக்கிறாரு. அதனால அவங்களுக்கு இதுக்கு மேல எப்படி இவங்களை ஒரு தப்பு செஞ்சாங்கன்ட்டு அல்லது இவங்க செஞ்சது சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு உங்களை குற்றப்படுத்துறதுக்கு எந்த ஒரு வழியும் உங்களுக்கு தெரியல. அதனால என்ன பண்றாங்க, 15ஆம் வசனம், அப்பொழுது அவர்களை, யாருன்னா பேதுருவையும் யோவானையும், ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு 16
இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இப்போ இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு அவங்களுக்குள்ள அவங்க ஒரு ஆலோசனை பண்றாங்க. என்ன பண்றது? நம்ம கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் சொல்லிட்டாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு, அப்போ வேற என்ன பண்ணலாம் இவங்கள அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆலோசனை நடக்குது இவங்களை வெளியே அனுப்பிட்டு. 17ஆம் வசனம், ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 18ஆம் வசனம், அவர்களை அழைத்து, பாருங்க இப்ப என்ன தீர்மானம் எடுக்கிறாங்கன்னா, அவங்கள நம்ம பயமுறுத்தணும். என்ன பயமுறுத்தணும்னா, இனிமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறிச்சு நீங்க பேசக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா, ஜனங்கள் நம்மளுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அப்போஸ்தலர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறாங்கிறத நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால, அவங்களுக்கு இருந்த முக்கியத்துவம் போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்க யோவானையும் பேதுருவையும் கூப்பிட்டு பயமுறுத்துறாங்க. நீங்க இனிமே இந்த நாமத்தை குறிச்சு நீங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு பயமுறுத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, இயேசு நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஒரு கட்டளை கொடுக்கறாங்க, இந்த நாமத்தை குறிச்சு நீங்க போதிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது அப்படின்ட்டு. 19ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அப்ப இவங்க பயந்துட்டு சரின்ட்டு சொல்லாம அவங்க கொடுத்த கட்டளைக்கு எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? அப்ப அவங்களுக்கே ஒரு கேள்வியை கேட்கிறாங்க 2 பேரும். 20ஆம் வசனம், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, அவங்க கொடுத்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிய முடியாது அப்படின்ட்டு இன்டைரக்டா, அதாவது மறைமுகமா சொல்றாங்க. எப்படின்னா, நாங்க கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நாங்க பேசாம இருக்க முடியாது எங்களால அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க. 21ஆம் வசனம், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த ஆலோசனை சங்கத்துல உள்ள அந்த உறுப்பினர்களுடைய நோக்கம், அந்த அதிகாரிகளுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும், அப்பதான் இது திரும்ப செய்யாம இருப்பாங்க. ஆனா ஜனங்கள் எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்தினாங்க இந்த அற்புதம் நடந்ததை பார்த்து. அப்புறம் அதனால அவங்க ஜனங்களுக்கு பயந்து அவங்கள என்ன பண்ணாங்கன்னா, தண்டிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, காரணமே இல்லை. அதனால அவங்கள பயமுறுத்தி விட்டுட்டாங்க. அப்போ அடுத்த வசனம் 22, அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தார். 23ஆம் வசனம், அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். இப்போ இந்த முந்தின நாள் நைட்டு காவல்ல இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் காலையில அந்த ஆலோசனை சங்கத்துல உள்ள அந்த அதிகாரிகள் எல்லாரும் அவங்கள்ட்ட பேசி பயமுறுத்தி அனுப்புறாங்க. அப்போ இந்த பேதுருவும் யோவானும் அவர்களோடு இணைந்து ஜெபத்திலும் வேத தியானிப்பிலும் தரித்திருந்த ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்தாங்க. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள், அப்புறம் அவருடைய சகோதரர்கள், இன்னும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், அவருக்கு சீஷரா இருந்தவங்க. அவங்கள்ட்ட இவங்க சொல்றாங்க,
அந்த அதிகாரிகள் வந்து அவங்கள பயமுறுத்தினதையும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க போதிக்க கூடாது, அதை குறிச்சு நீங்க வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. 24ஆம் வசனம், அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சகல அதிகாரமும் உம்முடையது, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நீர் அப்படின்ட்டு அவரை புகழ்ந்துட்டு 25ஆம் வசனம், புற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இது எங்க இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 2:1-2, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறாங்க அவங்க. 27ஆம் வசனம், அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. 28, ஏரோதும் பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்ப நடந்து முடிந்த காரியத்தை அவங்க ஜெபத்துல சொல்றாங்க. பிதாவுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவானவர் நடந்த காரியத்தை அவங்க ஜெபத்துல சொல்றாங்க. 29ஆம் வசனம், இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஹல்லேலூயா. அவங்களுடைய ஜெபம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஊழியர்களுக்கு, அந்த அப்போஸ்தலர்களுக்கு என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்யுது. அது ஒரு பாயிண்ட். 2வது, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி. 3வது, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ முழுமையா அவங்களுடைய ஜெபத்தை பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியா அவங்க ஜெபிக்கிறாங்க. எங்க ஜெபத்துல வந்து அவங்களுடைய மாம்ச விருப்பங்கள் நிறைவேறும்படியாகவோ அவங்களுடைய மாம்ச தேவைகளுக்காகவோ ஒரு வார்த்தை கூட அவங்க ஜெபிக்கல. முழுக்க 100க்கு 100 அவங்க வந்து பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாய் அவருடைய ஊழியக்காரர்களை அவர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் அவங்களுக்குள்ள தைரியத்தை கொடுக்கும்படியாய் அவங்க வந்து விண்ணப்பம் பண்றாங்க. 31ஆம் வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. உடனடியாய் பதில் கிடைக்குது. எவ்வளவு நேரம் அவங்க ஜெபித்திருப்பாங்க என்று தெரியல, ஆனா ஜெபித்த அன்னைக்கே அவங்களுக்கு வந்து மறு உத்தரவு ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி வந்து அந்த மேல் வீட்டறையில அவங்க காத்து கொண்டு இருந்தப்போ அவங்க வந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்க வந்து வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்குறாங்க. இங்க இந்த அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா 31ஆம் வசனத்துல, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. இங்க என்ன காரியம் நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது
தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வேத வசனத்தை நம்ம தைரியமா சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 32ஆம் வசனம் பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அது அவங்க ஒரு திரள் கூட்டமா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்குள்ள ஒரே இருதயமும் ஒரே மனமும் கொடுத்திருந்தார். அவங்க யாருமே சுயநலமா எந்த ஒரு காரியத்தையும் அனுபவிக்காம அவங்க என்ன பண்ணாங்களா, சகலத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, பொதுவாய் வைத்து அதை பயன்படுத்தினாங்க. 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கறத குறித்து அவங்க என்ன பண்றாங்களா, பலமாய் சாட்சி கொடுத்தாங்களாம். அவங்க எல்லார் மேலும் என்ன இருந்துச்சு, பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போ தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். பூரண கிருபை உண்டாயிருந்ததுன்னா அவங்க ஒரு மிகுந்த தாழ்மை உள்ளவர்களா இருந்தது நிமித்தம்தான் அவங்களுக்கு அந்த பூரண கிருபை அவங்க வாழ்க்கையில உண்டாயிருந்தது. 34ஆம் வசனம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு 35 அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. அப்போ வீடும் நிலமும் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் விற்று அந்த பணத்தை அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாங்களாம். சோ அதை எதுக்காக அப்போஸ்தலர் யூஸ் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் அதை பொதுவா எடுத்து பயன்படுத்தினாங்க. எல்லாருக்குமே பொதுவா பகிர்ந்து கொடுத்தாங்க. அதை யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அது 36ஆம் வசனம். அதுல ஒரு உதாரணம் தான் 36, 37 அப்படி செய்த ஒரு நபர். அவர் யார் அப்படின்னா சீப்புரு தீவானும். சீப்புருங்கிறது ஒரு தீவு. அந்த தீவுல உள்ள ஒரு நபரு லேவியனும், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும். அப்போ அப்போஸ்தலர் அந்த நபரை எப்படி கூப்பிட்டாங்கன்னா பர்னபா, அர்த்தம் கொள்ளும் பர்னபா, ஆறுதலின் மகன். அப்போஸ்தலர் அவரை பர்னபான்னு கூப்பிட்டாங்க. என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். அப்போ அவருக்கு 2 பேர், யோசே, பர்னபா. அப்போஸ்தலர் அவரை பர்னபான்னு கூப்பிட்டாங்க. பர்னபான்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆறுதலின் மகன். அவர் சீப்ரு தீவுல உள்ளவர், லேவி கோத்திரத்தா. அவர் என்ன பண்ணார்னா 37ஆம் வசனம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இதே மாதிரி அநேகர் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் அவங்க பெயர் சொல்லி இந்த பகுதியில எழுதப்பட்டிருக்கு. இதுதான் 4ஆம் அதிகாரம். நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானிக்க நீங்க தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உங்க வார்த்தையை கொண்டு ஜெபித்தார்கள். முழுமையாய் உம்முடைய சித்தத்திற்குரிய ஜெபத்தை செய்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க. நாங்க உங்க பாதத்துல உட்கார்ந்து உங்க வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க கிருபை கொடுங்க. நீங்க எங்க வாழ்க்கையில பேசியிருக்கிற உங்களுடைய வாக்குகளை சொல்லி ஜெபிக்க கிருபை கொடுங்க. அதே போல உம்முடைய பரிபூர்ணமான சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் தாழ்மையா இருந்தது போல உங்களுக்குள்ளும் தாழ்மையை தாரும். உம்முடைய சித்தம் திட்டம் நிறைவேற எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.